புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்ன ரஜினி அவர்களே, உங்க பழைய இந்தியாவில் கபாலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு டிக்கெட் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசு நிர்ணயிச்ச விலையில டிக்கெட் வித்தீங்களா நீங்க? உங்க சம்பளம் என்ன? அவருடைய சிந்தனை எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த தந்தி டிவியில பாண்டே இருக்காரு. அவர் பண்ற குச்சி தாங்க முடியல. இந்த மோடி என்பவர் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்த சமூகத்துல யாருக்குமே தெரியாது. செங்கல்பட்டு தானா கூட தெரியாது. ஏன் சென்னையில் இருக்கவங்களுக்கே பாதி பேர் கேட்டா தெரியாது. இந்த இந்தியா இந்தியாங்கிற வார்த்தையே சொந்தம் கிடையாதுடா நமக்கு. இந்த இந்தியாங்கிற வார்த்தை பிரிட்டிஷ் கம்பெனிக்காரோட அவருடைய கம்பெனி பேர். ராமாயணம் மகாபாரதத்துல அங்க எங்கேயாவது இந்தியாங்கிற வார்த்தையை காட்ட முடியுமா உன்னால? நீ என்ன சொல்ற? எல்லாரும் கழிப்பறை கட்டுங்க அப்படின்ற. ஏண்டா படுக்கிறதுக்கே இடம்ல ரோட்ல படுத்திருக்கான் பேர். ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அந்த பாதிப்புகள் அந்த நோக்கத்தோடு அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். நாட்டில் ஒரு 20% பணக்காரங்க இருப்பாங்களா, அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற 80% மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க? கருப்பு பணம் 500 ரூபா 1000 ரூபாயை செல்லாது ஒரு ராத்திரியிலேயே அறிவிக்கிறார். அவர் அறிவித்த உடனே இங்கிருந்து ஒரு குரல் போகுது. முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்து வருது. அதுதான் இங்க மாவீரன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு குரல். உடனே ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்துக்கங்க. இந்த நாட்டில் எத்தனை அக்கிரமங்கள் நடந்திருக்கும் போது எதற்குமே வாய் திறக்காத ரஜினிகாந்த் இதுக்கு மட்டும் வாய் திறக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதுனா, அது நீண்ட கால கள்ள நட்பு. புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொல்றாரு. புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு சொன்ன ரஜினி அவர்களே, உங்க பழைய இந்தியாவில் கபாலின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு டிக்கெட் என்ன ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசு நிர்ணயிச்ச விலையில டிக்கெட் வித்தீங்களா நீங்க? உங்க சம்பளம் என்ன? மொத்த அந்த படத்தின் வியாபாரம் என்ன? அத்தனையும் கணக்குல வந்திருக்குன்னு யாரால காட்ட முடியுமா? அப்ப கருப்பு பணத்தோட அளவு என்னங்க? எதை வச்சு முடிவு பண்றீங்க? 150 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து சம்பாதிக்கக்கூடிய ரஜினி கருப்பு பணத்துக்கு அவர் ஒழிக்கிறார், ஆதரவு கொடுக்கிறார் சொன்னார். என்ன அநியாயம்! இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், மோடி என்பவர் பெரிய மாயஜால வித்தக்காரரு, அவர் பிரமாதமா எல்லாமே பண்ணிடுவாரு, அவருடைய சிந்தனை எல்லாமே தொலைநோக்கு பார்வையோட உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த தந்தி டிவியில பாண்டே இருக்காரு. அவர் பண்ற குச்சி தாங்க முடியல. அவர் சமீபத்தில் நடந்த மக்கள் மன்றத்தில் கூட கோபிக்கிறார். அவர் நடுவராக இல்லை, தன்னை ஒரு RSS சித்தாந்தவாதியாக காட்டிக் கொள்வதற்காக போராடுகிற தினமணியில குருமூர்த்தி என்கிற ஒரு கட்டுரையாளர் எழுதுறாரு. சிறுபான்மையினர்கள் எல்லோருமே நீங்க அனைவரும் தேசிய நீரோட்டத்தில் கலந்துடணும்னு சொல்றாங்க. ஏன்னா நாடு முழுவதும் காவிரி நீர் இந்த பக்கம் வரல. இந்த நீரோட்டத்தை நீங்க முதல்ல சரியா போட்ட வழி இல்லை. எங்களெல்லாம் தேசிய நீரோட்டத்தில் போய் கலக்க சொல்றீங்க. இந்த மோடி என்பவர் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால இந்த சமூகத்துல யாருக்குமே தெரியாது. செங்கல்பட்டு தானா கூட தெரியாது. ஏன் சென்னையில் இருக்கவங்களுக்கே பாதி பேர் கேட்டா தெரியாது. அவர் எப்படி வந்தாரு? ஒரு 2000 கோடி ரூபாய் முதலீடு. 2000 கோடி ரூபாய் முதலீடும் அம்பானி அதானியோட ஆதரவோடையும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய ஆதரவோடையும் இந்த சமூகத்துக்கு வழியே திணிக்கப்பட்ட ஒரு பிராண்டு தான் மோடி என்பது. இந்த மாநிலம் வாரியாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் சோப்பு விளம்பரம் வரும், சீப்பு விளம்பரம் வரும், முகச்சாயம் பூசுற பவுடர் விளம்பரம் வரும், டாய்லெட் கிளீனர் விளம்பரம் வரும் இல்லையா? அப்படி விளம்பரப்படுத்தி இந்த தேசத்தில் பிரதமராக்கப்பட்டவர் மோடி. அவர் தான் மாநில வாரியா இங்க வர்றாரு. ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்து டீ சாப்பிடணுன்றாரு, அங்க போறாரு, பவன் கல்யாணம் பார்க்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து தான் இந்த தேசத்துக்கு வந்தார். அவர் தான் இப்ப இந்த பிரதமரானாரு. பிரதமரான உடனே பாராளுமன்றத்தை போய் முத்தமிடுறாரு. அவர் முத்தமிடும் பொழுதே தெரியும் இந்த நாட்டில் அவர் ரத்த ஆற ஓட வைக்கிறதுக்கு எல்லா வகையான திட்டங்களையும் தீட்டிட்டாரு. இப்ப நீங்க புதுசா வந்துட்டு ஒன் இந்தியான்னா என்ன? ஒன் இந்தியான்னா ஒண்ணுமே இல்லை. கிளீன் இந்தியான்னு சொல்றீங்க. என்ன கிளீன் இந்தியான்னா? கிளீனா இல்லையா, அதனால கிளீனா ஆக்குறதுக்கு கிளீன் இந்தியா. அப்ப ஒன்னா இல்லைல
ஒன்னா இல்லாதவனை எதுக்கு நீ திருப்பி ஒன் இந்தியான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? இந்த இந்தியான்ற வார்த்தையே சொந்தம் கிடையாதுடா நமக்கு. இந்த இந்தியான்ற வார்த்தை பிரிட்டிஷ் கம்பெனிக்காரோட அவருடைய கம்பெனி பேர். அந்த கம்பெனி பேரை களவாண்டு வச்சுக்கிட்டு ஒன் இந்தியா நீங்க 2 பேர் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களே. ராமாயணம் மகாபாரதத்துல அங்க எங்கேயாவது இந்தியான்ற வார்த்தையை காட்ட முடியுமா? உன்னால இந்தியான்ற வார்த்தையை சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த RSS உடைய கும்பல். மேக் இன் இந்தியா சொல்றான். மேக் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய உன்னால ஏன் மேட் இன் இந்தியான்னு சொல்ல முடியல? தனியார் வயத்துக்கு எல்லாத்தையும் தாராளத்து கொடுத்துட்டேன். உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல்னு சொல்லி பணக்காரனுக்கு எல்லாத்தையும் நீ எழுதி கொடுத்துட்டு அவர் ஒரு ஏஜெண்டா தானே இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் ஒரு ஏஜென்ட். அவருக்கு நாம கொடுத்திருக்க பெயர் தான் பிரதமரை தவிர அவர் ஒரு ஏஜென்ட், பிரைவேட் கார்பரேட் கம்பெனியோட ஏஜென்ட். அவங்க தான் இப்போ முத்தலாக்கு சிஸ்டத்தை எடுத்துட்டு வந்து இது இந்த சைராபான் வழக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உச்ச நீதிமன்றமும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசும் 2 சேர்ந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு நடந்த அநீதியை எடுத்து ரொம்ப அவங்க வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. தானாகவே முன்வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் 2 பேர், அந்த 2 பேருமே RSS சிந்தனை உடையவர்கள். அந்த 2 பேர்ல ஒருத்தர் என்ன சொல்றாரு, குஜராத் மாநாட்டில் மேடையில் அவர் பேசும்போது சொல்றாரு, நான் இந்தியாவோட டிக்டேட்டராக இருந்திருந்தால் இந்த நாட்டில் பாடத்திட்டத்தில் பகவத்கீதையை கட்டாய பாடமாக்கி இருப்பேன்னு சொல்றாரு. அப்படி சொல்ற ஒரு ஜட்ஜு, அந்த 2 ஜட்ஜும் சேர்ந்து தான் இந்த ஏற்பாடு பண்றாங்க. உடனே இவங்க இந்த இஸ்லாமிய பெண்ணுக்கு மத நம்பிக்கையின் அடிப்படையில் பெண்களுக்கு கிடைக்கப்பட்ட கொடுமையை தாங்க முடியாதுன்னு பிரதமர் சொல்றார். யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண் இருக்கு, அது தெரியுமா மோடி உங்களுக்கு? நீங்க சயாராபாடு பெண்ணை பத்தி கவலைப்படுறீங்களே, யசோதா பெண்ணுன்னு ஒரு பெண்ணு 50 ஆண்டு காலமா ஒழிச்சு வச்சிருந்தீங்களே, கருப்பு படத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, உங்க கருப்பு வாழ்க்கையே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அந்த பொண்ணை முதல்ல நீங்க கூட்டிட்டு வந்து வீட்டுல வாழ வைக்க வழி இல்லாம நீங்க சயாராபாடுக்காக வர்றீங்க. குஜராத்ல கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு, முசாஃபர் நகர்ல கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேரு, காஷ்மீரிலும் நாகாலாந்திலையும் மணிப்பூர்லையும் வெள்ளட் குண்டுகளால் அடிச்சு கொல்லப்பட்ட பெண்கள் எத்தனை பேர்? இவ்வளவு பெண்களுக்கும் அநீதி இழைச்சிட்டு நீங்க பெண் உரிமையை பத்தி பேசுறீங்க. இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு அயோக்கியத்தனம். எப்பெல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்படுதோ இந்த நாட்டில், அப்பெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கும் இந்த சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய கோர முகம், அந்த RSS உடைய கோர முகம் இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பொழுதுமே ரொம்ப தாண்டவமானது. கிட்டத்தட்ட 1800களில் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து ஒரு 150 ஆண்டு காலம் இந்த மண்ணை மீட்டெடுக்க எல்லாமாக போராடி உயிர் நீத்து சொத்தை கொடுத்து வீட்டை இழந்து சகோதர இழந்து அண்ணன் தம்பியை இழந்து அப்படியெல்லாம் மீட்டு இந்த சுதந்திரத்தை மீட்டு எடுத்தவங்க இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களும் சிறுபான்மையின மக்களும் தான். இதில் RSSக்கு ஒரு பங்கு கூட கிடையாது, துளி கூட பங்கு இல்லை. அவர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு சொன்னா, RSS பிறந்ததே கருவின் குற்றம் தான். ஒரு கருவின் குற்றம் எப்படின்னா அதுதான் RSS. சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதல்ல காந்தியை கொண்டு தங்களை அடையாளப்படுத்திட்டாங்க. அப்படி ஒரு கோர முகத்தை வச்சிருக்கிறதுனால இவங்கனால எப்பொழுதுமே நமக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு சின்ன தயக்கம் இந்த சமூகத்துக்கு இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த மேடையில் நான் பேசக்கூடிய கருத்துக்கள் அனைத்துமே என்னுடைய கருத்துக்கள் தான். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய கருத்துக்கள் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த RSSஐ சரியான முறையில் நாம் எல்லாம் எதிர்கொள்ளவில்லையோ என்ற பார்வை தான் எனக்கு இருக்கே தவிர RSSஐ கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாம் என்ன சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சாம்பாரை சாப்பிட்டு நெய்யை ஊற்றி சாப்பிட்டு படத்துக்கு போறவங்க. அவங்களை எல்லாம் இந்த சிறுத்தைகள் எதுக்கணும்னு நினைச்சா, இந்த சிறுபான்மை மக்கள் எதுக்கணும்னு நினைச்சா யாரும் இருக்க முடியாது. ஆனால் களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய வழி அதுவல்லன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எதிர்கொள்ள வேண்டியது இல்லை. அவர்கள் நம்மளை எப்படி சூழ்ச்சியால வெல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட சூழ்ச்சியால வெல்லணும்னு நான் நினைக்கிறேன்.
அப்படித்தான் அவர்கள் இந்த ராமர் கோயில் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்த ராமர் கோயிலை கட்டிட்டா இந்த நாடு சுபிச்சமாயிடும் அப்படின்னு சொல்லி இந்த நாடு முழுவதும் இருக்க மக்கள்கிட்ட ராமர் கோயிலை எடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு சரியான பார்வை பார்த்திருந்தாங்கன்னு சொன்னா இந்த கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு மத்தியில் அமர்ந்திருக்கவே வாய்ப்பே கிடையாது. அவர்கள் அதை எதிர்கொள்ள முடியாமல் ராமர் கோயிலை நீ கட்டணுமா, இந்த இடத்துல கட்டுறியா, கட்டிக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ராமர் இங்கதான் பிறந்தாருன்னு நீ சொல்றியா, கட்டிக்க, அங்கிருந்து ஒரு 500 அடி தள்ளி நான் பாபர் மசூதியை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தங்களுடைய சகிப்புத்தன்மையை, தங்களுடைய விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையை, சத்திய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய லக்கும் தீனுக்கும் வழியதீன் என்பதை அந்த குர்ஆனுடைய வசனத்தை மெய்ப்பித்திருந்தாங்கன்னா இவ்வளவு ஒரு கேவல நிலைமை வந்திருக்காரு. அவர்களோட நாம மண்ணுக்கிட்டோம், சரிக்கு சரி சண்டை போட்டோம். சண்டை போட்டதுனாலதான் அவர்கள் தேர்ந்தெடுத்த ஆயுதம் எது? இப்ப இங்க முன்ன பேசுறவங்கலாம் சொன்னாங்க, இந்த நாடு முழுவதும் சிறுபான்மை சமூகமும் ஒடுக்கப்பட்ட சமூகமும் எப்பொழுதுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு. அவங்க அதை தான் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாளை அழிக்கும் வண்ணமாக அந்த டிசம்பர் 6 தேர்ந்தெடுத்து இன்றைக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அதை இஸ்லாமியர்களுடைய வாயால கருப்பு தினமாக அறிவிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சிக்கு இந்த சமூக மக்களுக்கு இஸ்லாமியர்களே துணை போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கு. அதை விட்டுட்டு நீ கட்டிக்கடா, நீ தாராளமா கட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு 50 அடி தள்ளி 500 அடி தள்ளி இன்னும் தூரமா பாபர் மசூதியை கட்டியிருந்தோம்னு சொன்னா அந்த பாபர் மசூதியில ஒழிக்கக்கூடிய அந்த பாங்கு ஓசை எப்பொழுது பார்த்தாலும் ராமர் கோயிலுக்கு யாரெல்லாம் போறாங்க அவனுக்கு பூரா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். சமுதாயம் பின்னால சொல்லும், இது எங்களுடைய இடம், அவங்க கொடுத்தது, இந்த சகோதரர்கள் கொடுத்தது. அப்ப கொடுக்க மறுத்ததன் காரணத்தால என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக டிசம்பர் 6 வந்துட்டாலே இந்த நாடு முழுவதும் கலவரம் வெடிப்பது போல, குண்டுகள் வெடிப்பது போல, வேற ஏதோ தீவிரவாத செயல்கள் நடப்பது போல, ரயில் நிலையங்கள்ல, பஸ் நிலையங்கள்ல, விமான நிலையங்கள்ல எல்லாமே சோதனை போட்டு அந்த மாபெரும் தலைவன் அம்பேத்கருடைய நினைவு மறக்கடிக்கப்பட்டு அந்த சூழ்ச்சிக்கு நாம தொட போயிட்டோமோ அப்படின்னு தோணும். அதையே வேறு மாதிரி சிந்திச்சிருந்தோம்னு வச்சுங்க, அதே வேறு பார்வையில பார்த்திருந்தா, நீ இடிச்சியா பாபர் மசூதிய 92ல இடிச்ச, இன்னைக்கு 2016, இந்த 24 வருஷத்துல இந்தியா முழுவதும் கட்டப்பட்ட புதிய அனைத்து பள்ளி வாயில்களுக்கும் பாபர் மசூதி என்று பெயரிட்டிருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா நான் தோத்து போய் வரலாறு நாளைக்கு சொல்லும். எப்படி இத்தனை ஆண்டு காலம் ஒரே ஒரு பெயர்ல இவ்வளவு பள்ளி இங்க இருந்திருக்கு, அதுக்கு காரணம் இந்த பாசிச கும்பல் ஒரு பள்ளியை இடிச்சிச்சு. அதனால ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அதற்கு பின்னால் உருவான அனைத்து பள்ளி வாயில்களுக்கும் இப்படி ஒரு பெயர் வர காரணமா இருந்துச்சு. அது போலதான் அடுத்து மாட்டுக்கறி சம்பவம். மாட்டுக்கறி சம்பவம்னு சொன்ன உடனே இந்த மாட்டுக்கறிக்கு ஏற்றுமதி பசுவதை தடை சட்டம், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன உடனே நம்மளால என்ன செய்யறாங்க, உடனே மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மாட்டுக்கறிக்கு தடையா, நீ தடை போடுறா, நீ தடை போடு. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு தடை என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் பசுவதை தடை சட்டத்துல ஜல்லிக்கட்டுக்கு நீ தடை போடுற, ஆனால் மாட்டுக்கறி ஏற்றுமதிக்கு ஏன் தடை போட மாட்டேன்ற? அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதுக்கு ஏன் தடை போட மாட்டேங்க? இப்ப கடைசியாக கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதி சொல்றாரு, நீங்க ஜல்லிக்கட்டை கம்ப்யூட்டர்ல விளையாடலாமே அப்படின்னு. இது நீதிபதியுடைய குரலா? இந்த RSS உடைய குரல் அது நீதிபதியுடைய குரல் இல்லை. அதே நீதிபதிகிட்ட நாம கேட்கலாம், நீங்க யானை மேல உட்கார்ந்து அம்பை விட்டு தசரா கொண்டாடுறீங்களே, அதை நீங்க கம்ப்யூட்டர்ல கொண்டாட வேண்டியதுன்னு. ராமலீலா கொண்டாடுறீங்களே, ராமலீலாவை நீங்க கம்ப்யூட்டர்லயே நடத்த வேண்டியதுன்னு. காசிக்கு போறீங்களே, கங்கையில போய் குளிக்கிறீங்களே, அதுக்கு பதிலாக கம்ப்யூட்டர்லயே மண்டையை கொடுத்து வெளியே எடுத்துக்க வேண்டியதுன்னு. இப்படி எல்லாம் ஒரு கேவலமான செயல்களே ஒரு செயல். பொது சிவில் சட்டம்னு சொன்ன உடனே இங்க எல்லோருக்குமே ஒரு சின்ன அச்சமும் ஒரு பயம் ஏதோ வந்துடும். நான் அறியாமல் கேட்கிறேன், இங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க.
சத்தியமா சொல்லுங்க, இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன? அப்படி சட்டம் இருக்கா? அது யார் போட்டது? எந்த நாட்டில் இருக்கு? டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமைக்கப்பட்டது போல பொது சிவில் சட்டத்தை அமைக்க ஒரு குழு அமைச்சாங்களா? இல்லாத ஒன்றை இருப்பது போல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லாத ஒன்றை இருப்பது போல இந்த நாட்டில் 50% மக்களுக்கு உணவு கிடையாது, 40% மக்களுக்கு மேல கழிப்பறை கிடையாது, 42% மக்கள் குழந்தைகளுக்கு நல்ல சத்தான உணவு கிடையாது. இதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு பொது சிவில் சட்டத்தை உன்னால கொண்டு வர முடியும்னா நீ கொண்டு வாப்பா. உன்னால முடியுமா? அப்படி ஒரு பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு வா, நான் வரவே இருக்கேன். உன்னால கொண்டு வர முடியாது. நீ என்ன சொல்ற? எல்லாரும் கழிப்பறை கட்டுங்க, கழிப்பறை கட்டுங்க அப்படின்ற. ஏண்டா படுக்கிறதுக்கு இடம்ல ரோட்ல படுத்திருக்கான், பேர் மாநிலத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் கூட தெரியல. நான் கடைசியாக கேட்க நினைக்கிறேன், அவர்கள் இந்த இந்து நாடுன்னு அறிவிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒருவேளை இந்து நாடுன்னு நீங்க அறிவிக்கணும்னு நினைச்சா, மோடியின் வாயால் அதை சொல்ல வைக்கணும்னு நினைச்சா உங்களால முடியும்னா தயவு செஞ்சு பாருங்க. அதை செய்யுங்க. நீங்க செஞ்சீங்கன்னாக்கா கர்நாடகாவில் இருக்கிற இந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கு தண்ணி கொடுப்பான், கேரளாவில் இருக்கிற இந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தண்ணி கொடுப்பான், ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போற இந்து இனிமே தமிழக மீனவர்கள் சொல்லாம நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மீனவர்களே சிங்கள படையினர் வந்து காத்தோன்னு நீங்க சொல்லுங்க. இப்படி ஒரு இந்து நாட்டை உங்களால அறிவிக்க முடியும்னு சொன்னா, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்து நாட்டில் நான் என்னுடைய இஸ்லாமிய கொள்கைகளை வாங்கி தாங்கி வாழக்கூடியவனாக வாழ நான் தயாரா இருக்கேன். எனக்கு எந்த அச்சமும் கிடையாது. ராமர் கோயில் வர்றதுனால எனக்கு எந்த அச்சமும் கிடையாது. இந்த நாட்டில் பல லட்சம் கோயில் இருக்கு, வீதிக்கு ஒரு கோயில் இருக்கு, வீட்டு வாசல்ல இருக்கு. இத்தனை கோயில்களுக்கு நடுவுலையும் இஸ்லாமிய நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்னா, ஒரே ஒரு ராமர் கோயில் எக்ஸ்ட்ரா வந்துட்டா நான் வாழ மாட்டேனா? சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன வந்துச்சு? மேடையில் இருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்குரிய தலைவர்களுக்கு கடைசியாக நான் உங்களை கேட்டுக்கிறேன். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, இதை வெறுமன தேர்தல் கூட்டணியாக மட்டும் வச்சு உங்களை அன்போட நான் கேட்டுக்கிறது, இது கொள்கை கூட்டணியாக கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் வச்சிருக்கேன். தேர்தலுக்காக கூடுவதும் பின்னர் விலகுவதும் அப்படி ஒரு செயலை தயவு செஞ்சு செய்யாதீங்க. என்னுடைய மரியாதைக்குரிய இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இஸ்லாமிய இயக்கங்களை சார்ந்த தலைவர்களுக்கும் ஒன்று நான் கேட்கிறேன். நாளை மறுமையில் இறைவன் முன்னால் நாம போய் நிற்கக்கூடிய சூழல் வரும் பொழுது, இறைவன் கிட்ட நீ என்ன எடுத்துட்டு வந்த அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, என்னுடைய கட்சியின் பெயரை தாங்கி எடுத்துட்டு வந்தேன், என்னுடைய இயக்கத்தின் பெயரை நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கொண்டு போய் நிற்கும் பொழுது, நவம்பர் 9ஆம் தேதி எப்படி 500 ரூபா தாள் 1000 ரூபா தாள் செல்லாதுன்னு சொன்னாங்களோ அது போல வல்ல இறைவன் செல்லாதுன்னு சொல்லிட்டா நாம என்ன செய்வோம்? எந்த பேங்க்ல போய் மாற்ற முடியும்? எந்த பேங்க்லையும் மாற்ற முடியாது. அதனால் நம்ம அமல்களை, இந்த தீய சக்திகளை நாம அதை ஒடுக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த செயல்படக்கூடியவர்களாக நம்ம வாழணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு பேர் தான் மக்களாட்சி. ஆனால் இங்கே பிரதமர் மோடி அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஆனால் மக்களாட்சி நடத்தல, அவர் ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் நடத்திட்டு இருக்கார். ஆனால் இந்த நாடு உலகம் முழுவதும் சர்வாதிகார ஆட்சிகளை நடத்தின ஹிட்லர்ல இருந்து, பிலிப்பைன்ஸ் அதிபர்ல இருந்து, ஈராக் சதாம் ஹுசேன்ல இருந்து, சிரியாவில இருந்து, லிபியாவில இருந்து எல்லோருக்கும் ஏற்பட்ட நிலைமை நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கீங்க. ஒன்றை மட்டும் இறுதியாக சொல்கிறேன், யார் எந்த சமூகத்தை என்னுடைய இந்து சகோதரர்கள் பெருவாரியான வாக்குகளை பெற்று நீங்கள் பிரதமர் ஆனீர்களோ அவர்களாலேயே, அவர்கள் காலாலேயே நீங்கள் மிதிப்பிட்டு இந்த சமூகத்தில் கேவல நிலையை நீங்கள் அடையக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த இந்த முடிவு உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல மூவ் தான். கண்டிப்பாக இது உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு ஒரு தேவையான, ஒரு துணிச்சலான, வரவேற்கக்கூடிய ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வளர்த்து விடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும்போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அந்த பாதிப்புகள் அந்த நோக்கத்தோடு அதிகமாகிடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும்.
சில விஷயங்கள் நம்ம தவிர்த்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். சும்மா ஜென்ரல் பப்ளிக் ஒரு பசிக்கு சாப்பிட முடியாமல், மருந்து மாத்திரை வாங்க முடியாமல், ஏடிஎம் கார்டுக்காக வெளியூர் போய் முக்கியமாக திரும்ப வீடு வந்து சேர முடியாமல், அன்னன்னைக்கு கிடைக்கிற 500-1000 வச்சுக்கிட்டு சின்ன சின்ன தொழில் பண்ணுற வியாபாரிங்க முதற்கொண்டு தியேட்டர்ஸ், மால்ஸ், மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் தான். அது மட்டும் இல்லை, நான் நியூஸ்லலாம் நிறைய விஷயம் பார்த்தேன். உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னா, ஒரு பேத்தியோட கல்யாணத்துக்காக ஒரு பாட்டி வந்து ஒரு இடத்த விற்று அந்த பணத்தை கொண்டு வராங்க. அந்த பணம் செல்லாது அப்படின்ற அவங்க கேள்விப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நியூ பார்ன் பேபி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அது ட்ரீட் பண்ண முடியாமல் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான். ஒரு நாட்டில் ஒரு 20% பணக்காரங்க இருப்பாங்களா, அதில் ஒரு குரூப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் பண்ணுற தவறுகள்னால மீதி இருக்கிற 80% மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து இது வரைக்கும் யாரும் பண்ணாத, யாரும் பண்ண யோசிக்காத ஒரு சிறப்பான பெரிய முயற்சி தான் அது. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த தவறும் இல்லை. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு சட்டம் போடுறாங்க, அதுக்கு அதை அமல்படுத்துகிறாங்க. அது பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அந்த ஸ்டெப்ஸை முன்னாடியே எடுத்து பண்ணியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்குமோ அப்படின்றது தான் என்னுடைய ரொம்ப தாழ்மையான ஒரு கருத்து. பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. லாஸ்ட் 3-4 days இருந்த அந்த பேனிக் சிச்சுவேஷன் இல்லை. பட் இருந்தாலும் இந்த கிராமம் சைட்லாம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் அந்த கஷ்டங்கள் இருக்குது. அந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களை சீக்கிரமாகவே அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.